ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி ட்ரிப் சேனல். இன்றைக்கி நம்ம டே 3. டே 3 நீங்கள் நம்மளோட ஐட்னரி பார்த்தீங்கன்னா பட்டு கேவ்ஸ் டெம்பிள், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஷாப்பிங் போகிறோம் புக்கெட் பின்டாங், அது மோனோ ரயிலில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இட்லி இந்தியாவில் இருக்கிற சில ரெஸ்டாரண்ட்ஸை நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் மட்டும் பார்க்கலாம். இப்போ எப்படி பட்டு கேவுக்கு போகிறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்னா எம்ஆர்டி ட்ரெயின், அதாவது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து நியூ சென்ட்ரல் மால் வழியாக கீழே இறங்கி போனால் எம்ஆர்டி ட்ரெயின் கிடைக்கும். இந்த எம்ஆர்டி ட்ரெயினை பட்டு கேவ்ஸ்க்கு கேடிஎம் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்கலேட்டர் வழியாக இறங்கி போட்டிங்கன்னா நிறைய கலர் கோடிங் போட்டிருப்பாங்க. அதில் பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிற லைன் கேஎல்ஏ எக்ஸ்பிரஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேடிஎம் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். இது நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் ரைட் சைடில் ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே போட்டிருப்பாங்க மேலே கேடிஎம் கம்யூட்டர்ஸ் பட்டு கேவ்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் அதை கரெக்டான அந்த இடத்துக்கு நீங்கள் போய்க்குங்க. இங்கே ஆல்ரெடி இந்த ட்ரெயின் நிற்கிற ஸ்டாப்ஸ், எந்த பிளாட்ஃபார்மில் வரும், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற கேஎல் சென்டர்லேருந்து இந்த பட்டு கேவ்ஸ் எத்தனாவது ஸ்டாப்புங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ட்ரெயின்லேயும் ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு அப்புறம் சொல்லுவாங்க எந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் இப்போ நிற்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். டிக்கெட் நீங்கள் அங்கேயே பக்கத்தில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நீங்கள் கேஷ் இருந்தாலும் கொடுத்து வாங்கிக்கலாம், கார்டு இருந்தாலும் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயினோட டைமிங்லாம் செக் பண்ணிக்கிங்க. ரெகுலராக ஃப்ரீக்வன்சி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ½ hours ஒன்ஸ் தான் ஒரு ட்ரெயின் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ட்ரெயினில் நீங்கள் அங்கே போய் பட்டு கேவ்ஸில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். எல்லோரும் அந்த ஓவர் பிரிட்ஜை நோக்கி தான் போவாங்க. நீங்களும் அந்த ஓவர் பிரிட்ஜை ஏறி அந்த ஓவர் பிரிட்ஜிலேருந்து இறங்குனீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஒரு 100 meters தான். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஓவர் பிரிட்ஜிலேருந்து இறங்கும்போதே உங்களுக்கு அந்த பட்டு கேவ்ஸ் முருகன் சிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பார்த்துட்டே நீங்கள் மெதுவாக நடந்து போகலாம். நீங்கள் நடந்து போகிற வழியிலே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். ஜூஸஸ் அண்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வைப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அதை வாங்கி சாப்பிட்டு நடந்தே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் பட்டு கேவ்ஸ் போகிற ரூட். ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இறங்கின உடனே ரொம்ப பக்கமாகவே இருக்கும் கோயில். நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப பக்கமாகவே இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஓவர் பிரிட்ஜை ஏறி நீங்கள் இறங்கினா போதும். இப்போ நம்ம பார்த்த லெஃப்ட் சைடில் பார்த்த ஒரு பெருமாள் கோவில். நீங்கள் போகும்போது ஒரு கரெக்டான டைம் பிளான் பண்ணிக்கிங்க. ஒரு 1:30க்கெலாம் அந்த கோயிலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, பெருமாள் கோயில். நீங்கள் மார்னிங்கே போயிட்டீங்கன்னா பட்டு கேவ்ஸில் ஃபஸ்ட் நீங்கள் முருகர் கோயிலை மேலே போய் பார்த்து தரிசனம்லாம் முடிச்சுட்டு வரும்போது கீழே நிறைய கோயில்கள் இருக்கும். அதையும் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். நம்ம ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் டு பட்டு கேவ் டெம்பிள் கிட்ட போயிட்டோம். இந்த பட்டு கேவ் டெம்பிளுக்கு நாங்கள் போய் ரீச் ஆகும்போது டைம் ஒரு 12:30 இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிற கடைக்காரங்களாம் சீக்கிரமாக போங்க, மேலே டெம்பிளை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே போய்க்குங்க. ஒரு 11 o'clock போல் அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக பிளான் பண்ணிக்கலாம். அந்த பட்டு கேவ் நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்னா மறுபடியும் அதே ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் கேஎல் சென்ட்ரலுக்கு வந்துவிட்டோம். அந்த கேஎல் சென்ட்ரல்லேருந்து அதே மால் வழியாக நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா மோனோ ரயில் இருக்கிற இடத்துக்கு இது நம்மளை கூட்டிகிட்டு போகும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அங்கே இருக்க சைன் போர்டை பார்த்துட்டே போகலாம். இல்லை நாங்கள் இருக்கிற செக்யூரிட்டிஸ் இல்லை யார்கிட்ட கேட்டாலும் அங்கே இருக்கிற ஷாப் வச்சுருக்க யார்கிட்ட கேட்டாலும் மோனோ ரயிலுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டால் அவங்க தே வில் கைட் யூ. நீங்கள் அந்த மோனோ ரயிலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். எம்ஆர்டி ட்ரெயின் என்ன சொல்கிறது, அது ஒரு தண்டவாளத்துக்கு மேலே போகலான்னு சொல்லலாம். மோனோ ரயிலுங்கிறது ஒரு ஃப்ளைஓவர் மேலேயே போகும். இந்த நம்ம நியூ சென்ட்ரல் மால்க்கு, அதாவது நம்ம கேடிஎம் ஸ்டேஷன் நம்மள பட்டு கேவ்ஸ்க்கு அங்கேருந்து நியூ சென்ட்ரல் மால்க் போகிற எஸ்கலேட்டர் இது. நீங்கள் எங்கேயும் வெளியிலே போக வேண்டியதில்லை, ஒரே இடத்துலேருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். நீங்கள் இந்த எஸ்கலேட்டர் எடுத்து மேலே போனீங்கன்னா மோனோ ரயில் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போய்க்கலாம். அந்த மோனோ ரயிலோட டிஸ்பிளே தான் இது. அந்த மோனோ ரயிலுக்கு டிக்கெட்ஸ் நிறையா நம்ம ஏடிஎம் மிஷின்ஸ் மாதிரி அங்கே நிறைய டிக்கெட்டிங் கவுண்டர் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம பே பண்ணிவிட்டு கேஷாவோ கார்டாவோ பே பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுலேருந்து டோக்கன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு காயின்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு பிளாக் கலர் காயின்ஸ் மாதிரி. அந்த காயின்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் மோனோ ரயில். இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் மோனோ ரயில்.
இந்த மோனோ ரயில் ஏறி நம்ம புக்கிட் பின்டாங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ புக்கிட் பின்டாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லா ஷாப்பிங் ஏரியா, பெவிலியன் மால், அப்புறம் நிறைய பிளாசாஸ், நிறைய மால்ஸ் எல்லாமே புக்கிட் பின்டாங்கில் தான் இருக்குது. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதே நீங்கள் வந்து கேஎல், அதாவது குலாலம்பூரோட சிட்டி, நல்ல ஓல்டு சிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பார்க்கலாம். நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே க்ராஸ் பண்ணி தான் இந்த ட்ரெயின் போகும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளேயே சுற்றுற ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மோனோ ரயிலில் நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போது புக்கிட் பின்டாங், அதாவது ஏர் ஏசியா புக்கிட் பின்டாங் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ புக்கிட் பின்டாங் தான் வந்து நல்ல ஒரு ஷாப்பிங்கான ஏரியா, ப்ளஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டும் கூட. ஸோ இப்போ நம்ம அங்கே புக்கிட் பின்டாங் அப்படிங்கிற ஏரியாவில் போய் நம்ம இறங்கிட்டோம் இந்த மோனோ ரயில் வழியாக. ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கிட் பின்டாங் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு டைரெக்டாகவே கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அது எப்படி போகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெயின் ஏறும்போது ஒரு டோக்கன் வாங்கினீங்களே, ஒரு ஒரு பிளாக் கலரில் ஒரு பிளாஸ்டிக் டோக்கன் இருக்கும், இதோ இந்த மாதிரி ப்ளூ அண்ட் பிளாக். ஸோ அந்த டோக்கனை வந்து நம்ம இங்கே வந்து ட்ராப் பண்ணிடணும். அப்போ தான் இந்த கேட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டோக்கனை ட்ராப் பண்ணிட்டோம். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துடலாம். வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அது கூட கண்டினியூட்டியாகவே ஒரு பிரிட்ஜ், ஒரு ஃபுட் ஓவர் ஒன்று போகுது, நடைபாதை. ஸோ அது வழியாக நீங்கள் க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா, அது வழியாக நீங்கள் அப்படியே நடந்து போனால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு பிளாசா, ஒரு சுங்கை ஒன் பிளாசா அப்படின்னு ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது. அந்த ஷாப்பிங் மால்குள்ளேயே உங்களுக்கு கொண்டு போய் டைரெக்டாகவே அதை விட்டுரும். ஸோ என்ட்ரான உடனே நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பிளாசாக்குள்ளே ஏன் போனோன்னா, இது வந்து ரொம்ப ஒரு பழமையான ஷாப்பிங் மால். ஸோ இந்த ஷாப்பிங் மாலில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும், நிறைய சாக்லேட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம நியூ சென்ட்ரல் மால்லேருந்து, அதாவது நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லேருந்து டு இந்தியாவுக்கு போகிறது, இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் போகிறதுங்கிற பார்த்து தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்போ நம்ம அந்த மோனோ ரயில் இருக்கிற இடத்துக்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். இந்த மோனோ ரயிலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு, ரெண்டு சைடு வழி போகும். நீங்கள் வந்து அதில் ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு எடுத்துகிட்டு ஏதோ நான் இப்போ காட்டுற இந்த வே வழியாக அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ரைட்டை விட்டுட்டு செகண்ட் ரைட்டில் வந்து ஒரு ஃபுட் ஓவர் ஒன்று கீழே போகும். அது வழியாக ஒரு எஸ்கலேட்டர் ஒன்று கீழே போகும். அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா டைரெக்டாகவே உங்களை வந்து அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல போய் அது விட்டுரும் அந்த எஸ்கலேட்டர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ரெஸ்டாரண்ட்ஸில் போய் சாப்பிட்டு நீங்கள் வந்துடலாம்.
டின்னரோட எங்களோட டே 3 அதோட ஐட்னரி ஓவர். ஸோ 3 நாள் எங்களோட கோலாலம்பூர் ட்ரிப் முடிஞ்சது. நம்ம டே 4 லங்காவி ட்ரிப்பில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ஃபேமிலி ட்ரிப்.